ஸோ ஒரு டிசைடர் மேட்ச் ஏதினிப்பட்டி விசஸ் வடுகப்பட்டி ஜிபிசிசி. டாஸ் வின் பண்ணி ஸ்ட்ரைட்டாகவே ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க வடுகப்பட்டி. 7 ஓவர் மேட்ச், 2 ஓவர் பவர் பிளே, 5 bowler யூஸ் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் அந்த ஃபர்ஸ்ட் டீமாக ப்ரைஸை செக்யூர் பண்ணுறாங்கன்னு. அதே மாதிரி உங்களோட ப்ராப்பர் ரன்னப்பும் முக்கியம். ஸோ சைக்கிள் பழனி ஃபர்ஸ்ட் ஓவரோட விக்கி ஃபர்ஸ்ட் பால். லோ ஃபுல் டாஸ், பியூட்டிஃபுல் டைம் பண்ணியிருக்காங்க. சான்ஸ் பார் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் சந்தோஷ். ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்திருக்காங்க இங்கே வடுகப்பட்டி ஜிபிசிசி பழனியோட விக்கெட்டை. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு லோ டாஸ் போட்டு வெரி ஃபர்ஸ்ட் பாலில் ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்திருக்காங்க வடுகப்பட்டி ஜிபிசிசி அகைன்ஸ்ட் ஏதினிப்பட்டி. செகண்ட் பால் ஒரு வைட், செகண்ட் பால் ரீபால், ஸ்ட்ரைக்கில் ரோஸ். பியூட்டிஃபுல் டெலிவரி ஒன்ஸ் அகைன். எலிவேஷன் கொடுக்க முடியல, தரையோட தரையாக தான் போயிட்டு இருக்கு மிட் விக்கெட் ரீஜனில். நல்ல ஸ்டாப், கம்ஃபர்டபுள் 2. ஸோ நல்ல வேகம் இந்த ரன்னிங். தேர்ட் ஒன் பியூட்டிஃபுல் டெலிவரிங்க. இங்கே நல்லா பிச்சை யூஸ் பண்ணுவார் எப்போவுமே. எக்ஸலன்ட் லென்த் அண்ட் லைனில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க விக்கி. டாட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் ஒன்ஸ் அகேன் எக்ஸலன்ட் டெலிவரிங்க. இங்கே கன்சிஸ்டண்ட்டாக ஒரே லென்த்தில் போட்டுட்டு இருக்காரு விக்கி. லாங் ஆனில் ஒரு ஃபீல்டு வச்சு 2 more remaining. எக்ஸலன்ட் டெலிவரிங்க. இங்கே இந்த முறை நல்ல ஒரு இன்ஸ்விங் கன்செக்யூட்டிவாக 3 டாட் பாலிங்க ரோஸை வச்சு. லாஸ்ட் ஒன் குட் யாக்கர். ஒரு ஹெலிகாப்டர் போனார், ஹைட்டில் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியல. சான்ஸ் பார் கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. சிங்கிள் டு எண்ட் ஓவர். ஸோ 2வது விக்கெட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு, ஆனால் கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க விக்கியோட ஓவரில். ஸோ இந்த சிங்கிளோட இந்த ஓவர் எண்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஓவரில் 4 ஆடி இருக்காங்க, 1 விக்கெட் லாஸுக்கு. செகண்ட் ஓவர் மணி ஃபர்ஸ்ட் பால் விட்டு அறைய பார்த்தாரு. நல்ல ஒரு பவுன்ஸ் பிச்சில் இருந்து நல்ல அசிஸ்ட் கிடச்சிருக்கு மணிகிட்ட இருந்து. அரௌண்ட் விக்கெட்லேருந்து வெளில கொண்டு போயிட்டு இருக்காரு. செகண்ட் ஒன் சுவிட்சுக்கான முயற்சி காலில் பட்டு ஸ்ட்ரெயிட் டு த பவுலர். கன்செக்யூட்டிவாக 2 டாட் பாலுங்க இந்த ஓவரில். ஸோ 2 ஓவர் தான் பவர் பிளே 7 ஓவர் மேட்ச்சில். நல்லா கம்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நல்லா கண்டெயின் பண்ணி வடுகப்பட்டி. தேர்ட் ஒன் குட் கீப்பிங் ஒன்ஸ் அகைன். நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சசியை பொறுத்த வரைக்கும் ஆன் தி ட்ராட்டில் 3 டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு மணி. ரன் பிளே சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் டெலிவரியை மிஸ் பண்ணியிருக்காருங்க. இங்கே கனெக்ட் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு பவுண்டரியோ 6ஓ கிடச்சிருக்கும். தப்பான டெலிவரியில் ஆனால் முக்கியமான வேல்யூபிள் விக்கெட் எடுத்திருக்காரு மணி. ஸ்தம்பிச்சு போயிருந்தாங்க ரோஸ். 2வது விக்கெட் இருந்திருக்காங்க ஏதினிப்பட்டி. நியூ பேட்ஸ்மேன் அருண் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச்சில் ஒரு வேல்யூபிள் நாக் ஆனாங்க. 2 more remaining. 5th ஒன் விட்டு கட் பண்ண பார்த்தாரு. நல்ல ஸ்டாப் ஆகிங்க சசி, சூப்பரான சப்போர்ட். லாஸ்ட் ஒன் பியூட்டிஃபுல் டெலிவரி ஒன்ஸ் அகைன் டாட் பால். ஐ திங்க் இட்ஸ் மேடன் ஓவருக்கு நினைக்கிறேங்க மணிகிட்ட இருந்து. ஸோ முதல் மேடன் ஓவர். எஸ் மணியோட ஆஸ்தான ஒரு பந்து வீச்சினால முதல் மேடனை பதிவு பண்ணியிருக்காங்க. 1 விக்கெட் எடுத்து 4 ரன்னு 2 விக்கெட் இழந்து ஏதினிப்பட்டி தவச்சிக்கிட்டு இருக்காங்க 2 பவர் பிளே ஓவரில். முதல் முறையாக ஸ்ட்ரைக்கில் ஜவஹர்லால். விக்கிக்கான செகண்ட் ஓவர், மேட்சுக்கான 3வது ஓவர். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் பியூட்டிஃபுல் டைமிங். எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் மணிட்ட டேரக்ட் இருந்தால் விக்கெட்டாக இருக்கும். குயிக்கான ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் அருண். செகண்ட் பால் பியூட்டிஃபுல் டெலிவரி, நல்ல ஷாட், நல்ல பிக்கப் டீப் ஸ்கொயரில். கமெண்ட்ரி பாக்ஸில் அடிச்சாருங்க. ஒரு முக்கியமான 6 பதிவு பண்ணியிருக்காங்க. முதல் 6 ஏதினிப்பட்டிக்கு அருண் பேட்லேருந்து வந்திருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஒரு வேல்யூபிள் நாக் ஆடி இருந்தார். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த மேட்சை. தேர்ட் ஒன் சுவிட்சுக்கான முயற்சி. கீப்பர் தடுக்கலன்னா கண்டிப்பாக போயிருங்க பவுண்டரி. ஏன்னா ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டு, உப்புளியக்கூடிய கிரவுண்டு, மச் நீடட் பவுண்டரி. கோல்டன் ரன் கமெண்ட்டில் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஜெயராம். ஒரு முக்கியமான பவுண்டரி பேட்டில் தான் பட்டு போயிருக்கு. பேட்டில் பட்டதுனால தான் தடுக்க முடியல சசினால். நல்ல எஃபர்ட். நெக்ஸ்ட் ஒன் பியூட்டிஃபுல் டெலிவரி. ஸ்லாட்டில் கொடுக்காம நல்லா இழுத்து போட்டார் தரையோட டீப் ஸ்கொயரில். ஸோ கண்டிப்பாக 2 ரன்ஸ் பண்ணுறாங்களாம் பார்க்கலாம். சூப்பர் ரன்னிங் ஒன்ஸ் அகேன். நல்ல பேக்கப், ஈஸி டபுள். 5th ஒன் டவுன் தி ட்ராக் போனாங்க. நல்ல ஒரு ரியாக்ஷன். விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்குது. ஸ்ட்ரைட்டாகவே நோ சொல்லியிருக்காங்க. ஓவர் த்ரோவில் ரன் ஓடி இருக்காங்க. செக் பண்ணி தான் கொடுப்பாங்க இந்த இடத்துல. எஸ் ரன் அவுட் தாங்க. இங்கே ஒரு சென்சிபிள் பிளேயர் நல்ல கீப்பிங்கில் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். முக்கியமான ரன் அவுட் எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அருணோட விக்கெட் பறி போயிருக்கு. 6 அடிச்ச பேட்ஸ்மேன் பெவிலியன் திரும்புகிறாங்க. ஸோ செகண்ட் நியூ பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் ஒன் பியூட்டிஃபுல் லேட் கட். நல்லா தெளிவாக ஆடி இருக்காரு. பேக் அவுட் பாயிண்டில் பால் வெரைட்டி போயிட்டு இருக்காங்க. நல்ல ஸ்டாப். ஸோ கம்ஃபர்டபுள் 2ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பாஸ்கரன். மேட்சோட ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் இவருக்கு தான் கொடுத்தாங்க. ஸோ டபுளோட முடிக்கிறாங்க இந்த ஓவரை. 19 ஆடி இருக்காங்க 3 ஓவரில். பொறுத்தப்பட்ட கார்த்தி ஃபர்ஸ்ட் பால் லோ ஃபுல் டாஸ் கேப்பில் அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட் ரீச்சில் தரையெடுத்துறையாக வேகமாக போயிட்டுருக்கு. அவுட் ஃபீல்டு ஃபாஸ்ட் அப்படிங்கும்போது தடுக்க முடியலங்க அந்த பவுண்டரியை. ஒரு மச் நீடட் பவுண்டரி. ஜவஹர்லால் பேட்லேருந்து முதல் முறையாக ஒரு பவுண்டரியை பார்க்க முடிஞ்சிருக்கு. 2 பால் தான் மீட் பண்ணாங்க. ஒரு பால் சிங்கிள், ஒரு பால் பவுண்டரின்னு. சூப்பராக அந்த கேமை புரிஞ்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க ஜவஹர்லால்.
செகண்ட் பால் ஸ்விட்சுக்கான முயற்சி கையில் பட்டு போயிருக்கு. ஸ்ட்ரெயிட் டு த விக்கி. ஆஹா, கீப்பர் ரெண்டுக்கு த்ரோ கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக விக்கெட் ஆயிருக்கும். ஒரு குரூசியல் சிங்கிள் கொண்டு வந்திருக்காரு இந்த இடத்துல பாஸ்கரன். தேர்ட் ஒன் லைனை கவர் பண்ணியிருக்காரு. ஃபைனல் லெக்கில் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். நல்ல ஒரு ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் விக்கி வச்சிருக்காங்க அந்த இடத்துல. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸை மிஸ் பண்ண மாட்டார். நல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு மச்சினேட்டர் 6. ஆல்ரெடி ஒரு பவுண்டரி கொடுத்துருந்தாங்க இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலே. நல்ல ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எஸ், மச்சினேட்டர் 6ங்க இங்கே. ஃபிஃப்த் ஒன் டவுன் தி லெக் இருந்தார். ஆனால் பியூட்டிஃபுல் டெலிவரி கனெக்ட் பண்ண முடியல ஜவஹர்லால் நேருனால. போன பால் ஒரு டாட். லாஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் தரையோட தரையாக தான் ஆடிருக்காங்க. எலிவேஷன் கொடுக்காம லாங் ஆஃபில் ஒரு சிங்கிள். நல்ல ஸ்டாப்பிங்க சந்தோஷ். கீப்பர் ரெண்டுக்கு த்ரோ. சிங்கிள் டு எண்ட் ஓவர். ஸோ எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிருக்காங்க இந்த இடத்துல. ஒரு 6-6-4. ஸோ 4 ஓவரில் 32 ஆடிருக்காங்க. 3 விக்கெட் இழந்து ஏதினிப்பட்டி 1 மேன் ஷோ போயிட்டுருக்கு இந்த இடத்துல. ஸோ 2 பால் ஒயிட்டிங்க மணி ஓவரில். 5வது ஓவரை ஒயிட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ரீபால். ஒயிட் டெலிவரி மறுபடியும் நினைக்கிறேன். இல்லை, சூப்பரான லைனில் போட்டிருக்காங்க. செகண்ட் பால் ஸ்விட்சுக்கான முயற்சி. ரைட்டாக திரும்பி ஆடினாரு. கேப்பில் போயிட்டு இருக்கு. வேகமாக தடுக்கிறாங்களா? உள்ளே ஸ்டாப் ஆயிருக்கு. நல்ல பேக்கப் கூட. ஸோ கண்டிப்பாக 2 ரன்னு. சூப்பரான லைனில் போட்டிருக்காரு ரைட்டாக திரும்பினாலுமே. தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் டெலிவரி. நல்ல பனிஷ்மெண்ட். ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். எல்லா சைடுமே விக்கி தான் இருக்காரு. நல்ல ஸ்டாப் அப்படின்னு பார்த்தா எஸ், உள்ளே ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு. 2 ரன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. கம்ஃபர்டபுள் 2. ஃபோர்த் ஒன் அண்டர் ஏஜ். குயிக்காக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த பாலுக்கு. ஆனால் சின்ன மிஸ்பீல்டு 2 ரன்ஸ் பண்ணலாம் பார்க்கலாம். சிங்கிள் மட்டும் தான். நெக்ஸ்ட் ஒன் லைனை கவர் பண்ணாரு. பிகைன் த ஸ்டம்பில் சூப்பரான ஸ்டாப் கார்த்தி. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். ஆனால் ரன்னை ரெஸ்பெக்ட் சூப்பராக குயிக்காக கொண்டு வந்திருக்காங்க அந்த சிங்கிளை. ஸோ இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. 1 மோர் ரிமைனிங். லாஸ்ட் ஒன் ஸ்லாட் டெலிவரி. நல்ல பனிஷ்மெண்ட் ஜவஹர்லால் பேட்ல இருந்து. ஸோ மேக்ஸிமம். ஸோ போன பால் ஒய்டு. அதை பனிஷ் பண்ணுற மாதிரி 2வது 6 இந்த மேட்ச்சில் ஜவஹர்லால் நேரு பேட்ல இருந்து. 2-6 நேரு 6 அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. வாட் அ ஹிட். ஸோ 24 ரன் ஆடி இருக்காரு 12 பால்ல. ஒரு 1 மேன் ஷோ. 5 ஓவருக்கு 45 ஆடி இருக்காங்க. 9 ரன் ரேட். 2 ஓவர் ரிமைனிங் இருக்கு. நீ பால் சங்கர் 6th ஓவர் ஃபர்ஸ்ட் பால். பியூட்டிஃபுல் ஷாட். எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஆடி இருக்காரு. 1 பவுன்ஸில் ஒரு பவுண்டரி. நல்லா அலோவ் பண்ணி எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஒரு பியூட்டிஃபுல் ஷாட் ஆடி இருக்காரு பாஸ்கரன். ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச்சில் பிளேயர் ஆஃப் த மேட்ச். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஓவரை. குவாலிட்டியான ஹிட்டிங். செகண்ட் பால் லேட் கட் போனாங்க. பேக் ஃபுட்டில் வெயிட் பண்ணார். டாட் பால். தேர்ட் ஒன் டவுன் தி ட்ராக். இட்ஸ் அ ஒயிட் ஒன். போன பால் ஒரு ஒயிட். தேர்ட் ஒன் ரீபால். ஸ்லோயர் பிக் பண்ணியிருக்காரு மிட் விக்கெட்டில். 1 பவுன்ஸில் ஒரு பவுண்டரி. லோ டாஸை சூப்பராக கன்வெர்ட் பண்ணி எடுத்தாங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச் பாஸ்கரன் ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச்சில். ஆகா 2 பவுண்டரிங்க இந்த ஓவரில். ஸோ போன ஓவர் முடியல 45 ஆடி இருந்தாங்க. இந்த ஓவர் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பாஸ்கரன். நெக்ஸ்ட் ஒன் லைனை கவர் பண்ணாரு. சூப்பர் கீப்பிங். ஸோ பவுண்டரியை தொடர்ந்து ஒரு டாட் பால். நல்ல லென்த்தை பிடிச்சிருக்காரு சங்கர். 5th ஒன் குட் ஷாட். குவாலிட்டி அடிச்சிருக்காரு. ஆனால் ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். கேப்பில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பவுண்டரி ஆயிருக்கும். ஒரு சிங்கிள். தப்பான த்ரோ. நல்ல பேக்கப் இங்கே. மறுபடியும் ஒரு ஓவர் த்ரோ. ஆனால் சிங்கிள் டபுளாக மாற்றிட்டாங்க இந்த இடத்துல. லாஸ்ட் ஒன் குட்டி ஆக்கர் நல்லா நெயில் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரெயிட் டு சங்கர். அடிச்சிருந்தாருன்னா ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். டாட் பால் டு எண்ட் தி ஓவர். லாஸ்ட் ஓவர் சசி ஃபர்ஸ்ட் பால். ஸ்டார்ட் வித் டவுன் தி லெக். ஆனால் காலில் பட்டு போயிருக்கு. கண்டிப்பாக லெக் பேஸில் ஒரு சிங்கிள் ஓடுவாங்க. மேலே வச்சிருந்தனால 2 ரஸ் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. சூப்பரான ரன்னிங். குயிக் டபுள். செகண்ட் பால் பியூட்டிஃபுல் டெலிவரி. நல்ல பிச்சில் இருந்து அசிஸ்ட் கிடச்சிருக்கு சசிக்கு. டாட் ஒன் மன்னிக்கும் பைஸில் ஒரு சிங்கிள் லெக் பைஸில். தேர்ட் ஒன் நல்ல ஒரு வேகம். பியூட்டிஃபுல்லாக அவுட் ஸ்விங் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக விக்கெட் கொடுத்துருக்காரு அம்பேர். ஸோ ஸ்ட்ரைக்கில் ரமேஷ். நெக்ஸ்ட் ஒன் பியூட்டிஃபுல் டெலிவரி. நல்லா சஃபல் ஆகி போயிருந்தாங்க. ஸோ இந்த எண்ணில் விக்கெட் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல. ரமேஷோட விக்கெட் பறிவு இருக்கு. ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ண பார்த்தாரு ஜவஹர். ஸ்ட்ரைக்கில் கண்ணன். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி. 1 செகண்ட் ஒரு இன்சைட் ஏஜ். போன முறை அவுட் சைட் ஏஜில் விக்கெட். இந்த முறை இன்சைட் ஏஜில்
பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க சசி ஓவரில். வடுகப்பட்டி ஜிபிசிசி டேக்கில் நியூ பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேராக பிடிச்சிருக்காரு. ஃப்ளாட்டாக தான் போயிருக்கு. 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸில் நல்ல ஸ்டாப். 2 ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டபுளோட முடிக்கிறாங்க இந்த இன்னிங்ஸை ஏதினிப்பட்டி. ஸோ நான் ஸ்ட்ரைக்கில் ஜவஹர்லால் அப்படியே வச்சுட்டாங்க இந்த ஓவரில். அவர் நிறுத்தாருன்னா கண்டிப்பாக அந்த கேம் மாறி இருக்கும். ஒரு முக்கியமான ஓவர் போட்டுருக்காருங்க சசி லாஸ்ட் ஓவரில். 63 டார்கெட். பார்க்கலாம் மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத. ஓடிங் பேட்ஸ் சொன்னால் சைக்கிளில் சங்கர், நான் சைக்கிளில் சந்தோஷ். முதல் ஓவர் அருண் நினைக்கிறேன் பவுலர். விக்கெட், முதல் பந்தே விக்கெட். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இங்கே ஏதினிப்பட்டி. ஒன் பேட்ஸ்மேனாக இங்கே சசி வந்திருக்காரு. முதல் பந்தே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ண பவுலர். 2வது பந்து தாண்டி போயிருந்தா கரெக்டாக ஆடி இருக்காங்க. 1 2 பார்த்தா ஃபீல்டர் இன்னும் வெரைட்டி போய்க்கிருக்காங்க. நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் இருந்து 1 2வது இன்னும் ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பாலோட 3rd ஒன் மறைச்சாட பார்த்தாரு. ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை அப்படின்னு நினைக்கிறேன். 2 ஃபீல்டர் பின்னாடியே போனார், கேட்சை பிடிக்க முடியல. பேக்கப்லேயே ரொம்ப தூரமாக போயிட்டாரு. அதன் காரணமாக ஸ்டாண்ட் பண்ண முடியும். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை காலில் தான் பட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஆப்டி ஏக்கர். ஆஸ்டாருங்க இங்கே உள்ளே வந்தோடனே தெளிவாக வெளில ஆஸ்டாரு இங்கே சந்தோஷ் பேட்லேருந்து. செகண்ட் இன்னிங்ஸ்க்கான முதல் பவுண்ட்ரி அதை 6ஆவே மாற்றி கொடுத்துருக்காரு இங்கே. லாஸ்ட் ஒன் சுற்றிருக்கான ட்ரை உடம்பு போட்டு சுற்றி திரும்பின காரணத்தினால விக்கெட்டை சேவ் பண்ணிட்டாரு. ஸோ டாட் பால் பதிவு பண்ணுறாரு இங்கே அருண். முதல்ல அவருக்கு ஒரு 6 போயிருந்தாலும் 9 ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. செகண்ட் ஓவர் போட இங்கே கண்ணா வந்திருக்காரு. செகண்ட் பவர் பிளே ஓவர். உடம்புல பட்டிருக்கு. நோ லுக் ஷாட் ஆட பார்த்தாரு. ஒரு சிங்கிள். 6 அடிச்ச பேட்ஸ்மேன் சந்தோஷ். அகைன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை பேட்டில் பண்ணல. டாட் பால். 3rd ஒன் மறைச்சாரு, ஆடிச்சாருங்க இங்க, தொடச்சிட்டாருங்க இங்க பந்தையே. சூப்பரான 6, 2வது 6 பதிவு பண்றாரு இங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. 2 ஓவரில் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு 6க்கு அப்புறம் நல்ல கம்பேக் பாலோட இருந்து. நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்டாருங்க இங்க 1 அப்படின்னு சொல்லலாம் இங்க. சந்தோஷ் பேட்டில் இருந்து எங்கேயோ அடிச்சுக்கிறக்காருங்க. அடிச்சா 6, ரொம்ப தூரம் அடிச்சுக்கிறக்கான்னு சொல்லலாம் இங்க. ஸ்டம்புக்கு மேலே தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். டாட் பால். 2 ஓவருக்கு 22 அடிச்சிருக்காங்க வடுகப்பட்டி. தொடர்பட ரமேஷ் வந்திருக்காரு. மறைச்சு ஆட பார்த்துருக்காரு. கேப்பில் போயிருக்கு. சிங்கிளாக 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டில் போயிருக்காரு. சிங்கிள். செகண்ட் ஒன் சாருங்க இங்க ஃபுல்லாக ஃப்ளெக்சிபிளாக போனார். அவர் என்ன நினச்சாரோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. பவுண்ட்ரி இங்க. பாலரோட மைண்டை ரீட் பண்ணி அடிச்சிருக்காரு. ஒரு பவுண்ட்ரி இங்க. நெக்ஸ்ட் ஒன் சாருங்க இங்க கண்டிப்பாக ரொம்ப தூரம் போகும். கிட்டத்தட்ட 90 மீட்டருக்கு மேலே போயிருக்குங்க. ஸோ பிரதீப் ஒரு 6 அடிச்சாரு அந்த கர்வையில். அந்த கர்வைக்கோட நடுவில் அடிச்சிருக்காரு இப்போ சந்தோஷ் இங்க. நெக்ஸ்ட் ஒன் டாப் எட்ஜ் ஆயிருக்கு. ஹைட்டு போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. அங்கே ஃபீல்டர் புடிச்சாருங்க இங்கே. கேட்சை நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு. ஸோ அதடியாக 6 வித் ரீல் பண்ணிக்கிருந்தா சந்தோஷ் அவரோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு. நீ பேஸ் போனா டீமோட கேப்டன் வந்திருக்காரு கார்த்திக். டீசன் டிபான்ஸ் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் சசி ஆன் ஸ்ட்ரைக். அப்படி ஏக்கர் தெளிவாக கவர்ஸில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா பவுண்டரிக்கு வாய்ப்பான்னு பார்த்தா நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் இருந்து 2 ரன். 3வது ரன் கூட ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே இன்னொரு பேக்கப் வந்திருக்காரு. 3 ரன் விட்டாங்க இந்த பால்ல. 3 ஓவருக்கு 37 அடிச்சிருக்காங்க வடுகப்பட்டி. பண்ணியிருக்க 24க்கு 26 அடிக்கணும். அருண் வந்திருக்காரு அடுத்த ஓவர் போட. நேருக்கு நேர் ஃபாஸ்ட்டாக பேட்டர் எடுத்திருக்காரு. அங்கே லாங் ஆஃப் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் இந்த மாதிரி கவர்ஸில் ஆடி இருக்காங்க. பவுண்டரிக்கு வாய்ப்பா ஃபீல்டர் விரட்டி போய்க்கிருக்காங்க. இன்னொரு ஃபீல்டர் நின்னே பிடிச்சிருக்காரு. அப்படி இருந்தும் 2 ரன் குயிக்கராக ஓடி எடுத்திருக்காங்க இந்த பாலில். நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக ஸ்கூப் ஆட்டாருங்க. ஸோ கார்த்தியனோட சிக்னேச்சர் ஷாட் அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே தெளிவாக ஆடுவார். அவரும் ஃபுல்லாக மறுக்கி போனார். பவுலரும் போட்டு தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். கரெக்டாக ஆடி இருக்காரு இங்கே கார்த்தி பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு தவறான பந்து. நோபாலும் கொடுத்துட்டாங்க. அகைன் அதே இடத்துல போயிருக்கு பவுண்ட்ரி. லக்கி பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். பேக் டு பேக் போயிருக்கு. 2 பவுண்ட்ரி பிகைந்த ஸ்டம்பில். அடுத்த பால் ஃப்ரீ ஹிட் பாலாகவும் இருக்க போகுது. நெக்ஸ்ட் ஒன்
கண்ட்ரி திசையில் ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு. பவுண்டரிக்கு வாய்ப்பா ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா வாட்டர் ஸ்டாப்புங்க. அதுக்கப்புறமும் போயிடுச்சு, பந்து காலில் பட்டு போயிருக்கு. ஸோ 2 பந்தில் 3 பவுண்டரியை கொண்டு வந்திருக்காங்க. லீகல் டெலிவரி 2ல் 3 பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் ரீச் ஆட பார்த்தாரு, டைமிங் கிடைக்கல, ஸ்லோயராக போட்டிருக்காரு. அதன் காரணமாக வேமா சுத்தமும் விட்டுட்டார் பாலை. டாட் பால். இதோட லாஸ்ட் 1 டெலிவரி சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு, கேப்பில் போயிருக்கு. சிங்கிளாக 2 ரன்ஸ் பண்ணுறாருன்னு பார்த்தா பவுலர் ஃபாஸ்ட்டாக போயிருக்காரு. சிங்கிள் டு எண்ட் ஓவர். 54 ரிமைனிங், கிட்டத்தட்ட 9 அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரமேஷ் வந்திருக்காரு. பாஸ் ஆகுங்க இங்கே. ஸோ டைமிங் கிடைச்ச பால், இவரோட பேட் டைமிங்கும் பாஸ் ஆகிருந்திருக்கு. 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே கார்த்திக். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு உடம்புல பட்டு போயிருக்கு, ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சாருங்க இங்கே லாங் ஆஃப்ல ஃபீல்டர் தலையை தாண்டி போயிருக்கு. இங்கே 6 வடுகப்பட்டி டோர்னமெண்ட்டில் ஃபைனல் வரைக்கும் எந்த மேட்ச்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணாத டீம் வடுகப்பட்டி பார்ட்டிசிபேட் பண்ண டோர்னமெண்ட்டில் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். உப்ளியங்குடி டோர்னமெண்ட்டில் முதல் அணியாக ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க இங்கே வடுகப்பட்டி ஜிபிசிசி.